கள்ளக்குறிச்சி மாணவி மரணம், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கலவரம், இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையில் டெலகிராம் நிறுவனம் போதுமான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று இது குறித்து விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். தேவநாதன், தற்பொழுது இந்த சிறப்பு புலனாய்வு குழு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் என்னென்ன விஷயங்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது? அதனுடைய சாராம்சம் என்ன தேவநாதன்? கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் பார்த்தோம் அப்படின்னா 17ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறியது. இந்த கலவரம் திட்டமிட்ட கலவரமாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்து அதாவது இந்த கலவரம் எதனால் ஏற்பட்டது, இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் மாணவியோடைய மரணத்தை விசாரித்து வரும் அதே நேரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலவரம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது, திட்டமிட்ட கலவரமா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த குழுவினர் பல பிரிவா பிரிஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதுல முக்கியமா இந்த கலவரத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியா அப்படின்றதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக இதுல பார்த்தோம் அப்படின்னா பேஸ்புக், ட்விட்டர் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து கண்காணிச்சாங்க. அதன் அடிப்படையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா டெலகிராம்ல ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் அதிகப்படியான நபர்கள் சேர்த்துருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இந்த கலவரம் முக்கியமான காரணத்தை இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சுது. இதன் காரணமாக டெலகிராம் நிறுவனத்திற்கு ஒரு கடிதம் வைக்கிறாங்க சிறப்பு புலனாய்வு குழுவினர். அதாவது அந்த தேதியில அந்த மாணவி இறந்த 13ஆம் தேதியிலிருந்து இந்த கலவரம் ஏற்பட்ட 17ஆம் தேதி வரைக்கும் யார் யாரு இது போன்ற தவறான தகவல்கள் பரப்பினாங்கன்ற விவரம் கோரப்பட்டிருந்தது. அதற்கு டெலகிராம் சார்பில் ஒரு சரியான பதில் கிடைக்கல. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர் நிறுவனத்திற்கும் தற்போது வச்சிருக்காங்க. அதாவது இந்த கலவரம் சம்பந்தமாக யாரெல்லாம் ட்விட்டர் நிறுவனத்துல இது போன்ற தவறான தகவல் பரப்பினாங்களோ அவங்களுடைய தகவல் வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலவரம் தொடர்பாக பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதாகவும் அதன் மூலமாக திரட்டப்பட்ட தகவல்கள் தற்போது அதிக அளவிலான பயன் தருவதாகவும் அதன் அடிப்படையில இந்த முக்கியமான இந்த கலவரத்திற்கு முக்கியமான காரணமான குற்றவாளிகள் விரைவில் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தொடர்ந்து இந்த சமூக ஊடகங்கள் மூலமா இந்த கலவரம் பரப்பப்பட்டதால சமூக ஊடகங்கள் தொடர்ந்து கண்காணிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இரவு பகலாக தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டிருக்காக தெரியுது. மேலும் பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க சைபர் பிரிவு போலீசார் தற்போது முழுக்க நம்ம அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இவங்க 24 மணி நேரம் அந்த கலவரம் தொடர்பான அந்த காட்சிகளை வைத்து அந்த குற்றவாளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கிறதாகவும் விரைவில் இது தொடர்பாக அதாவது அந்த கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்பது விரைவில் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு புலனாய்வு குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.